வெல்கம் டு சசி அஃபிஷியல். விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா இந்த சவுத்துலேயே வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோம். அவருடைய படம் வராதனால இப்போ தெலுங்கு நடிகர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்துட்டார், சூர்யா ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டார். இது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்குது. முதல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தால் தளபதி விஜய்ன்னு போட்டிருப்பாங்க, இப்போ சிஎம் விஜய்ன்னு தான் போட்டாகணும். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற முயற்சிகள் எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, தீபாவளிக்கு அந்த படம் வந்தாலும் வரலாம். சரி, விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் ஜனவரியிலையோ பிப்ரவரியிலையோ ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதோடைய வசூல் வேறு லெவல் சம்பவமாக இருந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 600 கோடி சம்பாரிச்சிருக்கும். இப்போ விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் வராதனால தெலுங்கு நடிகர் முதல்ல வந்துட்டார். எதுக்கு முதல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சவுத்துலேயே அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் தெலுங்கு படமான பெத்தி தான் முதல் இடத்துல இருக்குது. அதாவது 11 நாள் ஆகுது, 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணி 11 நாளில் 393 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்துலேயே அதிக வசூல் பண்ண படம் பெத்தி அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் சூர்யாவுடைய கருப்பு படம் 360 கோடி வரைக்கும் அந்த படம் நெருங்கிருச்சு. ஆனால் 2ஆவது இடத்துல தான் இருக்குது. இன்னும் ஒரு 50 கோடி எடுத்துச்சுன்னா அந்த படம் பெத்தியோடைய வசூலை எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. பெத்தி படம் நல்லா போயிட்டு இருக்கனால அதோடைய வசூல் குறைய வாய்ப்பு இல்லைன்றாங்க. குறைஞ்சது ஒரு 500 கோடியாவது அது சம்பாரிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு வச்சிங்களேன், சக்க போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஒரு 600 கோடியை தொட்டிருக்கும். சவுத்துலேயே அதிக வசூல் பண்ண படம், அதாவது 2026 அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு பேர் அதுக்கு கிடச்சிருக்கும். ஏன், தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் கூட வந்துடும். இப்போக்கி ஜெயிலர் தான் இருக்குது, அதையும் அது முறியடிச்சிருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஆயுத பூஜைக்காவது அதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 600 கோடி சம்பாதிக்கும். ஏன்னா தெலுங்கு சினிமா தான் இப்போ டாப்பில் இருக்குது, தமிழ் சினிமா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. அதை தளபதி விஜய் முறியடிக்கணும். அதுக்கு ஜனநாயகன் படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.